ஒன்று அத்தான், அதன் ஒரிஜினல் டேஸ்டோட வைக்கப்பட்டிருக்கும். மற்றொன்று செத்தான், சுவை மாறியதாகவும் வைக்கப்பட்டிருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ரவுண்ட் 3 வந்து பிக் பாஸ் வீட்ல கொடுத்துட்டாரு. டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தான் செத்தான். இதுதான் வந்து டாஸ்க். கொஞ்சம் ஃபன்னான டாஸ்க் தான் மக்களே. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். இந்த டாஸ்கோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து 7 பேர் வரணும், சூப்பர் டீலக்ஸ்ல வந்து 7 பேர் வரணும். பட் ஆனா ஆல்ரெடி சூப்பர் டீலக்ஸ்ல 7 பேர் மட்டும் தான் இருக்காங்க. பிக் பாஸ்ல மட்டும் தான் 9 பேர் இருக்காங்க. அதனால துஷார் அவர்களும் நம்ம கமருதீனும் வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து உட்காந்துறாங்க. மீதி எல்லாருமே வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போறாங்க. இந்த 7 பேரும் வந்து போட்டி போட போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 4 பேர் தான் போட்டி போட போறாங்க. ஏன்னா டேபிள்ல 4 டிஷ்ஷஸ் தான் இருக்கு. அது என்னன்னா, ஒன்னு வந்து அத்தான், இன்னொன்னு வந்து செத்தான். அத்தான்றது வந்து நல்ல டிஷ், அதாவது சாப்பிடும் போது ஆஸ் யூஸ்வல் வந்து டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். செத்தான்றது வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசக்கும், இல்ல உப்பு அதிகமா இருக்கும், அந்த மாதிரி வந்து செட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவங்க எக்ஸ்பிரஷனை வச்சு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ சூப்பர் டீலக்ஸ் வந்து போயிட்டு அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அது வந்து ரொம்ப கசக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல வந்து கசக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா அதை வந்து இவங்க வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து கசக்கிற மாதிரி இருக்க பொருள், இது வந்து கெட்ட பொருள், அப்போ வந்து இது வந்து செத்தான். அப்போ வந்து இவங்க சாப்பிடும் போது ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஃபேஸ் ரியாக்ஷன்ல எந்த ஒரு இதுவுமே காமிக்கல அப்படின்னா இது வந்து அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து டாஸ்க். 4 பேர் தான் வந்து போட்டி போட போறாங்க. சூப்பர் டீலக்ஸ் வந்து யார் யார் போட்டி போறான்னு பாத்தீங்கன்னா, கானா வினோத், கனி அவர்கள், ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் கலையரசன், இவங்க 4 பேர் வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து போறாங்க. சூப்பர் டீலக்ஸ் வந்து விக்கில்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் வியன்னா அவர்கள், கெமி அவர்கள், பிரவீன்ராஜ், இவங்க 4 பேர் வந்து போட்டி போடுறாங்க. மீதி இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த 3 பேர், 7 பேர்ல மொத்தம் 4 பேர் வந்து போட்டி போடுவாங்க. மீதி 3 பேர் இருக்காங்க, அவங்க வந்து டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். அதாவது அவங்க கூட எக்ஸ்பிரஷனை பார்த்து அது வந்து அத்தானா செத்தானா அப்படின்னு சொல்றதுல அந்த டிஸ்கஷன்ல இவங்க வந்து கலந்துக்க முடியும். இதுதான் மக்களே எங்க டாஸ்க். ஃபர்ஸ்ட் வந்து விக்கில்ஸ் விக்ரமும் கனி அவர்களும் தான் போயிருந்தாங்க. விக்கில்ஸ் விக்ரம் ரொம்பவே ட்ரை பண்ணாப்புல ஆக்டிங் மூலியமா அது வந்து நல்லா இருக்க மாதிரியே சாப்பிட்டுட்டே இருந்தாரு. பட் ஆனா அது வந்து நல்லாவே இல்ல. அது வந்து அத்தான் இல்ல செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கனி திருதும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா விக்கில் சீக்கிரம் வாந்திலே எடுக்க ஆரம்பிச்சாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு. அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப டேஸ்ட் மட்டமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப உப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாரு. அதனால வந்து அவர் வாந்திலாம் எடுக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வந்தது வந்து கலையரசனும் வியன்னா அவர்களும். கலையரசன் வந்து அது டேஸ்ட் உண்மையில நல்லா தான் இருந்தது போல, அவர் நல்லா இருக்க மாதிரியே தான் சாப்பிட்டு ரியாக்ஷன் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து தப்பா தான் சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. வியன்னா அவர்கள் வந்து அவங்களும் வந்து நல்லா இருக்க மாதிரியே தான் சாப்பிட்டாங்க. பட் ஆனா நடுவில் அவங்க எக்ஸ்பிரஷனும் மாத்தினாங்க. நல்லா இல்லாத மாதிரியும் நல்லா இருக்க மாதிரியும் கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ட்ரிகர் பண்ணாங்க. பட் ஆனா ஆப்போசிட்ல இருக்க நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அது வந்து அத்தான் இல்ல செத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து தோத்துட்டாங்க. அது வந்து உண்மையிலே நல்லா தான் இருந்தது அவங்க சாப்பிட்டது. அதனால இந்த மாதிரி இந்த போட்டியில வந்து பிக் பாஸ் டீம் ஜெயிச்சது, சூப்பர் டீலக்ஸ் தோத்துருச்சு. ஓகேவா? அதனால ஆல்ரெடி பிக் பாஸ் டீம் கிட்ட 2 பாயிண்ட், சூப்பர் டீலக்ஸ் கிட்ட ஒரே பாயிண்ட், மொத்தம் 4 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் எடுத்தா வின்னு மக்களே. இந்த மாதிரி தான் வந்து போட்டி வந்து டஃபா போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட்ல வந்து நம்ம ரம்யா ஜோ அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கெமி அவர்கள். கெமியும் தோத்துட்டாங்க மக்களே. கெமி வந்து நல்ல எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்தாங்க, கையிலேயே எடுத்து அந்த பேய்லாம் சாப்பிடலாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து கரெக்டா நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்தது வந்து இந்த பக்கம் வந்து கானா வினோத், இந்த பக்கம் வந்து பிரவீன்ராஜ் அவர்கள். இவங்க 2 பேருமே நல்லா பண்ணாங்க. கானா வினோத் பண்ணதே உங்களால கண்டுபிடிக்க முடியல. கானா வினோத் ஆரம்பிச்ச டாஸ்க்ல இருந்து இப்ப வரைக்கும் உண்மையிலேயே ஃபயரா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட பங்களிப்பு வந்து அந்த கேமுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சூப்பர் டீலக்ஸ் ஜெயிக்கிறது முக்கியமான காரணம் கானா வினோத்தும் தான். ஆனா இங்க அவங்க வந்து அந்த போட்டி வந்து டிரா தான் ஆச்சு. 4-4 இருந்ததுல 4-4 வந்து டிரா ஆயிடுச்சு மக்களே. அதுக்கப்புறம் மறுபடியும் பிக் பாஸ் கிட்ட இருந்து, அதாவது ஸ்டோர் ரூம்ல வந்து இன்னொரு பொருள் ஒன்று வச்சாங்க, அதாவது லெமன் ஜூஸ். ஓகேவா? அந்த லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வந்து வச்சதுதான் மக்களே எனக்கு சரியான சிரிப்பு. நம்ம திவாகர் அவர்கள் வந்து ரொம்ப போட்டி போட்டு அந்த கேமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியே ஒரு கொஞ்சம் சண்டை போட்டு இருந்தாரு. நான் வரப்போறேன், இந்த கேம்ல என்னோட ஆக்டிங் திறமையெல்லாம் வந்து காட்ட போறேன், நடிப்பு அரக்க நான் போய் ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சண்டை போட்டு இருந்தாரு. பட் அவருக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதனால அவரையே அமுச்சு விட்டாங்க ரொம்ப நேரமா கேட்டதுனால. இந்த பக்கம் வந்து சுபிக்ஷா அவர்கள் போனாங்க. திவாகர் பண்ணதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் குடிக்கும் போதே அதை டக்குன்னு மடக்குன்னு குடிச்சிட்டாப்புல. குடிச்சிட்டு டக்குன்னு நின்று சிரிச்சுதான் இருந்தாரு. அது வந்து அத்தான் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவர் பண்ண எக்ஸ்பிரஷன்லயே தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் சுபிக்ஷா பண்ணதை வந்து இவங்க கண்டுபிடிக்கல. அதாவது சுபிக்ஷா குடிச்சதும் அத்தான் தான், பட் ஆனா இவங்க வந்து செத்தான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னது, இந்த மாதிரி லெமன் ஜூஸ்ல வந்து உப்பு போட்டா இந்த மாதிரி கலர் மாறும், இந்த மாதிரி சக்கரை போட்டா இந்த மாதிரி கலர்ல இருக்கும்லாம் சொல்லி எதுலாம் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனா சூப்பர் டீலக்ஸ் தோத்துட்டாங்க. பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிருச்சு. பொறுத்திருந்து பாப்போம் மக்களே. பிக் பாஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ் டீம் தோத்ததுக்கான காரணம் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.